பொழுது அம்பாளுடைய பாதங்கள்ல நகங்கள் இருக்கு, 10 நகங்கள் இருக்கு. நகம்னா தெரியுமா இல்லையா? அந்த நகத்துல இருந்து நமஸ்காரம் பண்ணினதுமே அந்த நகத்துல இருந்து உண்டானதான கிரணங்கள் அது இவன் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவனுடைய பிரம்மரந்திரம் வழியா உள்ள போச்சான். உள்ள போய் என்ன பண்ணிட்டு இதயத்துக்கு போச்சு. இதயத்துல இருட்டு இருந்து அதை போக்கடிச்சுட்டான். நக தீதிதி சஞ்சன்ன நமஜன தமோகுணா. உள்ளுருட்ட போக்கக்கூடியதை காமாட்சியால முடியும். ஏன்னா காமாட்சி குருஸ்வரூபம், குருவால் தான் முடியும். ஆகையால் குருவை விட உயர்ந்ததான ஒரு தெய்வம் எங்கேயாவது சொல்ல முடியுமா? ஆச்சாரியா திருஷ்டாந்தோ நைவ திருஷ்ட திரிபுவன ஜட்டரே சத்குரோ ஞானதாது ஸ்பர்ஷஸ்தே தத்ர கல்பியः சஜயதி. அதுவும் சனயதி யதஹோ ஸ்வர்ணதாமஸ்மசாரம். எங்க ஆச்சாரியனுக்கு ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல முடியுமா? திருஷ்டாந்தம்னு சொன்னா இது மாதிரி அது அப்படின்னு திருஷ்டா அந்தஹ நிச்சய யத்ரா. திருஷ்டாந்தம்னா என்ன? இது நமக்கு சந்தேகம் இருக்கு, இதனுடைய நிச்சயம் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தா அது இதுக்கு திருஷ்டாந்தம். பரதோ வன்னிமான் தூமான் புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு, புகை இருந்தா நெருப்பு இருக்குன்னு நிர்பந்தம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டான். சமையல் கேட்ட பாரு யதா மகானசம் அப்படின்னா இங்க புகை இருக்கு நெருப்பு இருக்கு. அதே மாதிரி திருஷ்டாந்தம்னா நிச்சயமான இடம். இதே போல நிச்சயமான இடம் எங்கேயாவது இருக்கா? ஒரு இடத்துல அஜானத்தை போக்கக்கூடியது அப்படின்னு ஏதாவது இருக்கா? குருவுக்கு திருஷ்டாந்தம் உங்களால சொல்ல முடியுமா? திரிபுவன ஜட்டரே மூலகத்திலையும் சொல்ல முடியாதப்பா. திருஷ்டாந்தோ நைவ திருஷ்ட திரிபுவன ஜட்டரே. என்ன சுவாமி ஏன் இப்படி சொல்றேன்? சத்குரு ஞானதாது. அவர் என்ன கொடுக்கிறார்? ரூபா கொடுக்கிறாரா? அழக கொடுக்கிறாரா? வேற என்ன கொடுக்கிறார்? ஞானதாது. அந்த ஞானத்தை கொடுக்கிற அந்த ஞானமானது மார்க்கெட்ல கிடைக்காது உங்களுக்கு. அது உங்கள்கிட்ட இருந்து வரணும். ஞானம் எங்கேயாவது கொண்டு போய் கொடுக்க முடியுமா என்ன? கண்ணால பாக்குறேன், கொட ஞானம் வருது, கட ஞானம் வருது, இந்த ஞானம் வருது. ஆனா ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறாரே அது எங்கிருந்து கொடுக்கிறார்? அவர் உங்களிடத்துல இருந்து அந்த ஞானத்தை வரும்படி பண்றார். ஞானதாதோ ஸ்பர்ஷஸ்தே தத்ர கல்பியः. ஒரு ஸ்பர்ஷ வேதின்னு ஒண்ணு இருக்கான், ஒரு பொருள். அதை கொண்டு வந்து இரும்பை தொட்டில்னு வச்சுங்களேன், அந்த இரும்பு தங்கமாயிடும். அது எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, ஆச்சாரியத்தை இருக்கு. அதனாலதான் அவர் எல்லாரையும் தங்கமாக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன விவகாரம்? அது இரும்பை தொட்டா இரும்பு தங்கமாகிடும். அவருக்கு முன்னால பார்த்தேன்னா கঠিன ஹிருதயால நீங்க இருந்தாலும் அது தங்கம் மாதிரி அழகா இடுவல் நீங்க பார்த்தீங்களா? தத்ர கல்பியா. அது என்ன ஆறது? நயதி. அது என்ன பண்றது? இரும்ப தங்கமாக ஆக்கும். ஆனா அந்த தங்கமாக ஆக்கின அந்த தங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதை இன்னொன்னு தொட்டா அது மறுபடியும் தங்கமாக்காது. இப்ப விவகாரம் என்ன? தான் இன்னொன்னை தங்கமாக்குமே தவிர அது இன்னொன்னுக்கு தங்கமாக்க கூடியதான சக்தியை கொடுக்காது. அவ்வளவுதான் அதுக்கு இருக்கு. ஆனா எங்க குரு எப்படி தெரியுமா? அவர் தன்னையும் தன் சிஷ்யனையும் தங்கமாக்குறார். அந்த சிஷ்யனை இன்னும் 100 பேர் தங்கமாக்கும்படி பண்றார். இப்ப யார் வசத்தின்னு அந்த குருவுக்கு திருஷ்டாந்தம் உங்களால சொல்ல முடியாது, யாரால சொல்ல முடியாது. ஏதோ ஆச்சாரியர்கள் சொல்றாருன்னு பண்றாங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நம்ம நாட்டுல படிப்புக்கும் இன்னைக்கு இருக்கிற படிப்புக்கும் என்ன வித்தியாசம்? எங்க நாட்டுல படிப்பு வேதாத்தியனம் பண்றோம். படிப்புன்னு வேதாத்தியனத்துக்கும் சாஸ்திராத்தியனத்துக்கு தான் படிப்புன்னு பேர். மற்றவைகள்ல அந்த படிப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்? முண்டகோபனிஷத்துல द्वे विद्ये वैति दव्ये इतिहास्मयत् ब्रह्म विदो वदन्ति पराचैवा पराचा. பராவித்யா அபராவித்யா. அதுல அபராவித்யா ருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வாங்கிரத சிக்ஷா கல்போ வியாகரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷமிதி. 6 அங்கங்களோடு கூடின 4 வேதங்களுக்கு அபராவித்யான்னு பேர். அப்ப பராவித்யான்னா என்ன? அதபரா யயா ததக்ஷரம் அதிகம்யதே யத்தத்ரேஸ்யமக்ராஹ்யமகோத்ரம் அவர்ணம சக்ஷுஸ்ரோத்ரம் ததபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் யத்பூத யோனிம் பரிபஸ்யந்தி தீரா. இதுக்கு பராவித்யான்னு பேரா. பராவித்யானது எப்படி? அகண்டாகாரமான விருத்தி. அது ஒண்ணுதான். யயா ததக்ஷரம் அதிகம்யதே. யயா விருத்தியா ததக்ஷரம் மேல சொல்லக்கூடியதான அக்ஷரம் எதனால அறியப்படுகிறதோ அந்த விருத்திக்குத்தான் பராவித்யான்னு பேர். அபராவித்யா வேதங்கள் எல்லாம்
வேதங்கள் சாஸ்திரங்கள். இந்த வேதங்களை எங்கள் ஊரில் எப்படி சொல்லித்தரா தெரியுமோ, நான் இங்கெல்லாம் ரெகுலராக 4 இயர் கோர்ஸ் 5 இயர் கோர்ஸ்னு கிடையாது. குரு கிட்ட வருவார், என்னைக்காவது வருவான் சிஷ்யன். அஷ்டவர்ஷம் பிராமணம் உபநயீதா தமத்தியாபயீதா. 8 வயசு ஆயிடுச்சுன்னா பையனுக்கு அதுக்குள்ள உபநயனம் பண்ணி குருவிட்ட கொண்டு வந்து விடுத்துருவார். ராஜாவனுடைய பையன் அந்த குருவிட்ட தான் வருவார். ஏழையான பிராமணம் பையனும் அவர்கிட்ட தான் வருவார். இங்க 2 பேரும் வித்தியாசம் இல்லை. பிரம்மச்சாரியா இருக்கிற குருவனுடைய கண்ணில் 2 ஒன்று தான். இவர் ராஜாவுடைய பையன் அப்படின்னு அதிகமாக சொல்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. துரோணாச்சாரியரும் அவருடைய குருவிட்ட தான் வசிச்சார். அதே போலயே அங்கே இருக்கக்கூடிய அந்த துருபதனும் அவங்க தான் வசிச்சார். அவன் அப்புறம் ராஜா ஆகிட்டான். இவன் வந்து பிராமணனா இருக்கார். ரொம்ப ஏழையா திண்டாடினார். குருகுலத்தில் இருக்கிறப்ப 2 பேரும் ஒன்று தான். குரு விட்ட வரப்ப சமானம். இதை ஈக்குவாலிட்டிங்கிறது. ஒரு பையனை கொண்டு வந்து கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்க்கறது, இன்னொரு பையனுக்கு கார்பரேட் ஸ்கூல்ல சேர்க்கறது, இதெல்லாம் எங்க ஊர்ல கிடையாது. ராஜாவா இருந்தாலும் ஒரே குரு தான். அவர் ஒன்னா தான் ட்ரீட் பண்ணுவார். அவர் எப்படி சார் பாடம் சொல்லுவார்? காலமுறைடு இடையே தோர்த்தேப்பா வாய்வத்தை அப்படின்னு சொல்லி கொடுப்பார். 10 சந்தை 100 சந்தை சொல்லணும். அனுப்புறோம். அது வந்துருத்தா நன்னா வந்ததுன்னா அடுத்த பாடம், அடுத்த சுத்தம். நன்னா வரலன்னு வச்சுங்களேன், அங்கேயே தான். அவரை வைய மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். வரலன்னா அடுத்த 15 நாள் மறுபடியும் அதே சுத்தம் அவருக்கு. அதுக்கப்புறம் வரலையே 3வது 15 நாளையே அதே தான். இப்போ என்ன ஆச்சுன்னா, அவன் எது வரைக்கும் படித்தானோ அது வரைக்கும் அவனுக்கு 100க்கு 100 மார்க். என்னைக்குமே வேதாத்தியனம் பண்ணின வாழ இந்த குருட்ட வாசிச்சார் அந்த குருட்ட வாசிச்சார்னு வித்தியாசம் கிடையாது. ஏன் 100 மார்க் வந்தால் தான் பாஸ், 95 மார்க் வாங்கினா பாஸ் கிடையாது அப்படின்னு வச்சோம். இப்போ என்ன பண்ணுறா தெரியுமா, ஒரு பரீட்சை என்ன இன்னைக்கு பரீட்சை வந்தது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுறதுன்னு அந்த டீச்சருக்கு பரீட்சை கொஸ்டின் பேப்பர் ஸ்பெக்ட் பண்ணுறவனுக்கு என்னென்ன நியாயம் இருக்குன்னு முதல்ல இவனுக்கு தெரியும். 10 கேள்வி கேட்கணும்னா 10 சாப்டரில் ஒரு சாப்டரில் ஒரு கேள்வி தான் கேட்கலாம். நீங்கள் 5 கேள்வி தான் சொல்லணும். ஸோ அவன் என்ன பண்ணான்னு ஃபஸ்ட்டு 5 சாப்டர் படிக்கிறது விட்டான். எனக்கு 5 கேள்விக்கு தானே. அதுக்கப்புறம் என்னடா 30 மார்க் வாங்கினா பாஸ். விவகாரம் என்னடா ஆச்சுன்னா அதில் அடுத்த 3 கேட்டு விட்டான். கடைசியில் 2 சாப்டர் படித்தான். பரீட்சை வர்றான். 29 மார்க் வாங்கினா யூனிவர்சிட்டியில் வேற வழி இல்லைன்னு இன்னொரு மார்க் கொடுத்துட்டு பாஸ் பண்ணி விட்டேன். அப்படின்னு சொன்னா இது நம்ம நாட்டு படிப்பு இல்லை. ஸோ விவகாரம் எங்கள் ஊரில் குருன்னா எப்படி இருப்பார், அந்த சிஷ்யன் ஸ்வீயம் சாமியம் விதத்தே, தனக்கு எப்படி வேதங்கள் வருமோ சாஸ்திரங்கள் வருமோ அதே மாதிரி அந்த சிஷ்யனை பண்ணி வச்சிருக்க. அதோட மட்டும் இல்லை, சிஷ்யாதி சேத் பராஜயம், என்னை விட உயர்ந்ததாக இருக்கிறவாழ்லையும் பண்ணலாம். அந்த குருவுடைய கருணா கட்டாட்சம். ஆஸ்தே தேசிக சரணம் நிரவதிராஸ்தே ததிட்சணே கருணா ஆஸ்தே கிமபி ததுக்தி கிமத பரமஸ்தி ஜன்ம சாஃபல்யம். அவர் எல்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு உனக்கு வரும் சொன்னா போறோம், அனுகிரகம் பண்ணினா போறோம். அப்படிப்பட்டதான் அந்த குருவுக்கு திருஷ்டாந்தம் சொல்ல முடியுமா? கல்பியா சனயதி யதஹோ ஸ்வர்ணதாமஸ்மசாரம், இரும்ப தங்கமாக்கும். ஆனா என்ன ஸ்பர்ஷத்வம் ததாபி ஸ்ரிதபதயுகே சத்குரு ஸ்வீய சிஷ்யே, அவனு தங்கமாக ஆக்க முடியாது, இன்னொன்னு தங்கம் பண்ண முடியாது, தங்கமாக ஆக்கிற சக்தி அவருக்கு கிடையாது. ஆனா எங்க குரு எப்படி சிஷ்யனை தன் மாதிரி பண்ணி அதோட இல்ல அந்த சிஷ்யனை இன்னொரு சிஷ்யனை தயார் பண்றா போல, இன்னும் 100 சிஷ்யாவை தயார் பண்றா போல. ஆச்சாரியால் ஒருவர், அவருக்கு 5 மட்டங்கள்னு இங்க காயத்துல போட்டிருக்கு. மூலாபிநாய மட்டம் ஒண்ணு, தட்சிணாபிநாய மட்டம் ஒண்ணு, பশ্চিமாபிநாய மட்டம், 5 பேரு 5 சிஷ்யா தயார் பண்ணி 5 பேரும் இன்னைக்கும் அந்த பரம்பரையில வந்துட்டு இருக்க பார்த்தீங்களா? அப்ப என்ன ஆச்சாரியால் ஒருவர், அவர் என்ன பண்ணினார், இங்க 5 பேர் தானே பிரசித்தமா, இங்க 5 பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்க. இன்னைக்கு அத்வைதம் தேசத்துல கிராமத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொருவருக்கும் தெரியணுமே. ஏன்னா அதுக்கு தகுந்த போல பிரகரணமும் வியாக்கரணமும் ஸ்தோத்திரங்களும் பண்ணின ஆச்சாரியாளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க பண்ணணும்னு ஏதாவது ஒண்ணு பாஷ்யத்தை படிப்போம். ஆச்சாரியாளுக்கு பண்ணக்கூடியதான சேவை ஒண்ணும் இல்லை, பாஷ்யத்தை படிக்கணும். இந்த ஜன்மால பாஷ்யத்தை புரிஞ்சுக்கணும். முடியல பிரகரணமாவது படிக்கும்.
அந்த ஸ்தோத்திரங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுங்க. இதுதான் முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய. அதுக்கு தான் சொல்ற ஸ்வீயம் சாமியம் விதத்தே, தனக்கு சமானமாக பண்ணி விட்டிருக்கார். பவதி நிருபமேனவா அலௌகிகோபி, லோகத்திலையும் திருட்டாந்தம் சொல்ல முடியாது, அலௌகிக திருட்டாந்தம் எங்கேயாவது சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. ஆகையால் ஆச்சாரியாளுக்கு திருஷ்டாந்தம் என்ன? சாகர சாகரோபமஹா, வேற ஒண்ணும் கிடையாது. அனுபமமானவர் அவர், சொல்ல முடியாது. அதனால அனுபவம்னு சொன்னதுனால என்ன விவகாரம்? நமஸ்காரம் பண்ணுங்க. நமக்கு திருட்டாந்தமே கிடையாது. அப்படி ஆச்சாரியால நம்ம அடைஞ்சோமே, இந்த ஜென்மாவில் அவருடைய கடக்கண் பார்வை நம்ம மேல விழுந்ததே, இதை ஒவ்வொரு க்ஷணமும் நினைச்சுட்டு இதுல அனுபவிக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இதயத்துல ஒரு பக்தி இருக்கணும். அந்த பக்தி நிச்சயமாக நமக்கு நல்லது பண்ணும். ஆச்சாரியால் மேல பக்தி தினந்தோறும் காலமுறை எழுந்து ஒரு 10 வரி சூத்திர பாஷ்யம் வாசிப்பாங்க. ஒரு பிரகரணம் ஏதாவது ஒண்ணு, விவேக சூடாமணி ஏதோ ஒண்ணு, ஒரு பிரகரணத்தை ஒரு 5 நிமிஷம் படிக்கலாம். 24 மணி நேரத்துல 5 நிமிஷம் எனக்காக நான் உபயோகம் பண்ணிக்க முடியாதா? அதுதான் முக்கியமா முதல்ல சொல்லுகிறேன். யத்வத் ஸ்ரீகண்ட விருட்ச பிரசுத பரிமளோ அபிதோ அந்நே விவருட்சாஹ சத் சத் சௌகந்திய பாஜோப்ய ததனபிரதாம் தாபமுன்மீலயந்தி ஆச்சார்யால்லப்தபோதா அபிவிதிரவஜ சந்நிதௌ சம்ஸ்திதானாம் த்ரேதா தாபம் ச பாபம் சகருண ஹிருதயாஹ ஸ்தோக்திபிஹி சாலயந்தி. இப்படி ஆச்சாரியால் இப்படி பண்ணினான்னு நம்ம சொன்னோம். ரொம்ப உயர்ந்தவன். அந்த ஆச்சாரியால்கிட்ட படிச்ச மகான்கள்லாம் இருக்கார் பார்த்தீங்களா? ஜன்மாவில் எது கிடைக்கிறது கஷ்டம்? துர்லபமானது மனுஷத்துவம், முமுட்சத்துவம், மகாபுருஷ சம்சாரம். மனுஷனா பிறக்கிறது கிடைக்கிறது கஷ்டம். 84 லட்சம் ஜீவராசிகள்ல நீங்க என்னமாவதும் பிறக்கலாம், எப்படியாவது பிறந்திருக்கலாம். எதுவா பிறந்தாலும் பிரயோஜனம் இல்லை. மனுஷ பிறவி தவிர எந்த தேவ கந்தர்வ யக்ஷ கிண்ணற இருக்கட்டும், அவளும் இங்க வந்து குருட்ட சேவை பண்ணினா தான் கிடைக்க முடியும். இந்திரனுக்கு எப்படி கிடைச்சது? பிரஜாபதி போய் சேவிச்சார். குரு இடத்துல சொன்ன ஆச்சாரியா தேவ வித்யா சாதிட்டா பிராபது, அவர் திருமுக மண்டலத்திலிருந்து வரணும். ஏன்னா இது சாஸ்திரம் பிரமாணம், புஸ்தகம் பிரமாணம் இல்லை. அது சாஸ்திரம்னு சொன்னா அதுல வாயிலிருந்து வரணும். கர்ணே பிரவிஷ்ய, அது ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுண்மதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதேங்கதாபம். ஹே கிருஷ்ணா, உன்னுடைய குணங்களை நான் கேட்டேன். அது காது வழியாக உள்ள போய் இதயத்தில் இருக்கக்கூடியதா என்னுடைய தாபத்தை குறைச்சு விடுது. அந்த கிருஷ்ண குணத்துக்கே அவ்வளவு விசேஷம் இருக்குன்னு அப்ப பாருங்க எவ்வளவு விசேஷம்னு. அதே மாதிரி சாஸ்திரமானது எப்படி ஆச்சாரிய முகமா வரணும், நம்ம காதுல விழணும், காதுல போய் உள்ள போய் மனசுல ஏதோ வேலை செய்யணும். அப்படிப்பட்டதான மகான்கள் இந்த உலகத்துல இருக்கா. அவ எப்படி இருக்கா தெரியுமா? நான் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். ஒரு பெரிய சந்தன விருட்சம் இருக்கு, அது பகல 1000 விருட்சங்கள் இருக்கு. இந்த சந்தன விருட்சத்துக்கு மேல விழுந்ததான காத்து இருக்கு பார்த்தா, அந்த காத்து அந்த மரங்கள்ல விழுந்து அவைகள் கூட வாசிக்கிறதாம். இந்த திருப்பதிக்கு போனேன்னா என்ன பண்ணுவான் தெரியும்? சாதாரண கட்டையை கொண்டு வந்து சந்தனத்துல முக்கிவிடுவான். ஒரு 4 நாள் ஆனப்புறம் அதை எடுத்து உங்களுக்கு விற்பான். வித்தா என்ன ஆச்சுன்னு, அதை கொஞ்சம் தேய்ச்சாலும் உங்களுக்கு சந்தன வாசனையா இருக்கும். நீங்க ஆஹா இவ்வளவு சீப்பா வாங்கிட்டு வந்து நினைச்சிட்டு ஒரு 10 நாள் 2 தடவை தேய்ச்சலாம் கிருஷ்ணார்பணம். விவகாரம் என்ன? அது மாதிரி எங்கேயோ இருக்கக்கூடியதான விருட்சங்களை கூட இந்த சந்தன விருட்சத்துடைய வாசனை வரா போல. ஸ்ரீகண்ட விருட்சா விருட்ச பிரசுத பரிமளேன அபிதோ அந்நே விருட்சாக. அபிதா எல்லா பக்கத்திலையும் இருக்கக்கூடியதான விருட்சங்கள்ல சத்வத் சௌபாகிய சௌகந்திய பாஜா. அவைகளுக்கெல்லாம் எப்படி சௌகந்தியம் வருதோ, நல்ல வாசனை வருதோ, அது மட்டும் இல்ல அதனு தனுபிருதாம் தாபமுன்னு லயந்தி. அதனு தனுபிருதாம் நிறைய மனுஷன், தனுபிருத்துக்கள்னா மனுஷன், அவளுடைய எல்லா விதமான தாபங்களையும் போக்குறதோ. அதே போல ஆச்சாரியா லப்த போதாபி, எங்க சங்கர பகவத்பாதாளர் வந்து அடைஞ்சதான போதங்கள். ஞானம்னு அவர் தான் சொல்லணும். ஆச்சாரியாளுக்கு முன்னால எத்தனையோ மதங்கள் இருந்தது. பர்தர் பிரபஞ்சவாதிகள் அபாயவா என்ன வியாக்கியானம் பண்ணின. இன்னைக்கு தெரியுமா? என்னைக்கு போற ஆச்சாரியால் பாஷ்யத்தை எழுதினாரோ அதுக்கப்புறம் அவைகள்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் நாம மாத்திர பேருதான் பாஷ்யக்காரர் எந்த இடத்துல இது சொன்னாரோ அதான் தெரியும். அந்த கிரந்தங்கள்லாம் கிடைக்கல.
அதுக்கு பின்னால எத்தனையோ பேர் எழுதியிருக்கா சூத்திர பாஷ்யத்தை. நானும் வியாக்கியானம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், எதுவும் எடுபடலை. உலகம் முழுக்க ஈஸ்டர்ன் பிலாசபியோ வெஸ்டர்ன் பிலாசபியோ எதை பார்த்தாலும் ஆச்சாரியால் சொன்னதான். பாணோச்சிஷ்டம் ஜெகத் சர்வங்கிறது, சங்கரோச்சிஷ்டம் சர்வ சர்வம் சொல்லணும். எந்த இடத்துல போனாலும் சூத்திர பாஷ்யத்துல சொல்லாத கிடையாது. சர்வஜத்துவம் வேணுமா உங்களுக்கு, சூத்திர பாஷ்யம் நோட்டு பண்ணுதான். பதம் பதமா வாசிக்கணும். இந்த ஜன்ம போறாரு பாமதிக்காரர் ஷட்தர்சன சாரக்கிறது. அவர் சொல்றார், பாஷ்யக்காரருடைய வச்சனங்களை வெறுமனை பிரிச்சு கொடுக்கிறேன், வேற ஒண்ணும் நான் பண்ணல. ஏனர் அவ்வளவு ஸ்பஷ்டம். பாஷ்யம் பிரசன்ன கம்பீரம் தத்பிரணீதம் விபஜ்யதே. பிரசன்னம் கம்பீரம், படிச்ச தெளிவா புரியறதுன்னு. புரியாத பதம் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்காரா? ஒண்ணும் இல்லையே. ஆனா என்னன்னா 100 தரம் வாசிங்க, 1000 தரம் வாசிங்க, புதுசாக ஒரு யுக்தி வருது. அது என்னமா எழுதியிருக்க தெரியாது. காரணம் என்ன? சங்கர அவதாரம், ஞான அவதாரம். மனுஷனால முடிகிற பதார்த்தம் இல்ல. அந்த ஆச்சாரியர்களே சங்கரரே இங்க வந்து உலகத்தில் இருக்கக்கூடியதான மனுஷியாளுடைய பரிஸ்திதியை பார்த்து அவளுக்கு எப்படியாவது க்ஷேமத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ஆச்சாரியாளா அவதாரம் பண்ணியிருக்காரு. வேற ஒண்ணும் வேண்டாம். அந்த சூத்திர பாஷ்யத்துக்கு விட வேற எத்தனை வியாக்கியானங்களுக்கு அதுக்கு இன்னும் வியாக்கியானம் பண்ணிட்டே இருக்கலாம்னு அத்தனை விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. அதான் சொல்றார், ஆச்சாரியா லப்த போதாபி. அந்த ஆச்சாரிய நடத்த வந்து அடைஞ்சதான அறிவுள்ளவர்களும் விதிவசத சந்நிதௌ சம்ஸ்திதானாம். ஏதோ பக்கத்துல இருக்க ஒரு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார், சங்கர பாஷ்யம் படிச்சிருக்கார். அவர் பக்கத்துல நம்ம உட்கார்ந்தா என்ன ஆச்சுன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல சார். திரேதா பாபம் தாபம் ச பாபம் சகரண ஹிருதயா ஸ்வோக்திபி க்ஷாலயந்தி. அவ பேசுற பேச்சு இருக்க, அந்த பாஷ்யத்தை வாசிச்சாலே முகத்துக்கு வாய்க்கு ஒரு சம்ஸ்காரம் வருது. என்ன விவகாரம் அந்த பாஷ்யத்தை வாசிச்சு பாருங்க. ஜன்மம் முழுக்க அந்த வாக்குக்கு ஒரு சம்ஸ்காரம். மகாபாஷ்யத்துக்கு உண்டு அது. அதே மாதிரியே எங்க சாங்கர பாஷ்யம், அந்த பாஷ்யம் இருக்க அதை வாசிச்சவ பக்கத்துல இருந்தாலே நமக்கு எப்படி சந்தன விருட்சத்துக்கு பக்கத்துல இருக்கிற விருட்சங்களுக்கெல்லாம் அந்த வாசனையானது சௌகந்தியம் வருதோ, அதே போல பாஷ்யம் வாசிச்சவள் பக்கத்துல நம்ம இருந்தா போறோம், அந்த சௌகந்தியம் நமக்கு வந்துடும். என்ன சௌகந்தியம்? சப்த சுவாரஸ்யம். அந்த பதத்தை, ஒரு பதத்தை பாஷ்யத்தை தூக்கி போட்டு இன்னொரு பதம் போட முடியாது. பாஷ்ய ரச்சனையில யுஷ்மதஸ்மத் பிரத்யே கோச்சரையோ விஷய விஷயோ தம பிரகாச விருத்த சுபாவையோ ஒரு பதத்தை தூக்கி போட்டு வேற பதம் போட்டு பாருங்க, முடியுமா? நகீரமதி கம்பீரம் பாவ யாதாத்மியம். முடியாது. யாரால் வேற எதனாலையும் பண்ண முடியாது. முக்தி நிபந்தனம் எதனாலையும் பண்ண முடியாது. அது என்ன? ரூபாத்திய பாவாச்ச நாயமர்த்த பிரத்யக்ஷ கோச்சர லிங்காத்திய பாவாச்ச அனுமானாதீனா. ஜன்மா முழுக்க வேற வேண்டாம், காதம்பரி படிக்க வேண்டாம், இதை வாசிக்கணும். எல்லா சாஸ்திரமும் வந்துடும். விவகாரம் என்ன? அது மட்டும் இல்லை, அங்கே பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு அவளுடைய மனசில் இருக்கக்கூடியதான தாபம், திரேதா தாபம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு 3 விதமான கஷ்டங்கள்லாம் மனுஷாளுக்கு வருது. ஆத்தியாத்மிகம் ஏதோ கிளாஸுக்கு வரலாம், இங்கே வந்து கேட்கலாம், தலைவலி, கால்வலி, முதுவலி, உட்கார முடியல, என்னத்த பண்றது? இன்னைக்கு தான் சார் தலைவலி ஆரம்பிச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியலைங்கிறான். அப்படின்னு கட்டப்பட்டு இங்க வந்தாலும் என்னமோ தெரியல, கொரட்டை விட்டு தூங்குறான். அவனுக்கும் கட்டம், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கட்டம். ஆத்தியாத்மிகமான துக்கங்கள், ஆதி பௌத்திகமான துக்கங்கள். என்னது? மழை பெய்யறது, ஒரே கரண்ட் இல்ல, ஃபேன் இல்ல, இப்படி எல்லாம் சிரமங்கள் பண்றோமா? ஆதி பௌத்திகமான துக்கங்கள். ஆதி தெய்வீகம் என்னதுன்னு தெரியல, இருந்தா போல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருது. அதுல இருந்து கிளம்பி வந்துட்டே இருக்கே. எதற்கா மாப்பிள்ளை பொண்ணு வந்தா விட்டு வருவில விவகாரம் பாருங்க. அங்கே வந்து அவர் இங்க கிளாஸ் ஆரம்பித்து முடிச்சுட்டு அப்புறம் தான் அவா போனா. இன்னைக்கு முடியாது. இப்படி மனுஷியால் நல்ல கதை ஸ்ரேயாம்சி பகவிக்னானி, நல்லது ஆரம்பிக்கிறோன்னா 1000 கட்டங்கள். அத்தனையும் எதனால போகும்? இந்த ஆச்சாரியார்கிட்ட திருஷ்டியினால போகும். திரேதாப்தாபம் ச பாபம். பாஷ்யத்தை வாசிச்சா அந்த ஆச்சாரிய சந்நிதியில இருந்தா போறோம், நம்ம பாபங்கள்லாம் போயிடும். காரணம் என்ன தெரியுமோன்னா, அவர் ஹிருதயத்துல எப்பொழுதும் பிரம்ம சிந்தனத்தோட இருக்க. நம்மளோட பேசினாலும் யாரோட பேசினா அவருடைய ஹிருதயத்துல என்ன போறது? உள்ளூர அந்த ஆத்ம தத்துவம், அகம் பிரம்மாத்மி, அகம் பிரம்மாத்மி, அந்த பிரம்ம சிந்தனத்தோடையே இருக்க. அந்த பிரம்ம சிந்தனம் அது இருக்கு பார்த்தீங்களா?
அது இருந்தா போருமே அங்க இருக்கிறவா எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறது. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் பிரஜாமி சரணம் ஹரிம். அப்படியே இந்த நாராயண ஸ்மரணம் எப்ப இது பாருங்க நல்லதா நல்லதா இதனவே வர நாராயண நாராயண. ஏன் அந்த உள்ளூர் இந்த நாராயணாங்கிற சப்தத்துல சுத்த பிரம்மஸ்மரணம் சதா இருக்க. அதான் ஆச்சாரிய லட்சணம். ஆகையால் அப்படி இருக்கக்கூடியவா அவள் இதுல அவளுக்கு வேற சித்தனையே கிடையாது. நாம இது சரியா இல்லை அது சரியா இல்லை, காசு இல்லை, உடம்பு இல்லை, பையன் கொடுது இல்லை, தாத்தா உடம்பு சரி, ஏதோ வந்து அங்கே சொல்லிட்டே இருக்கான். ஆனா அவளுடைய ஹிருதயம் எங்க இருக்கு தெரியுமா? எல்லேரும் அந்த பரமாத்மான் தான் இருக்கு. வேற எதையும் அவன் நினைக்கவே இல்லை. எப்படி மௌலிஸ்த கும்ப பரிதர்சன தீர்ணடீவா எத்தனையோ புங்கானு புங்க விஷயக்ஷண தத்பரோபி பிரம்மாவலோகன தியம் ந ஜஹாதி யோகி. புங்கானு புங்க விஷயக்ஷண தத்பரோபி எத்தனையோ ஒருத்தர் என்னமோ கேட்கிறா, இன்னொருத்தருக்கு அதை சொல்லிருக்கா, இங்கே காது போரலைங்கிறான், அங்கே அது போரலைங்கிறான். 1000 ப்ராப்ளம்ஸ் அவர் கொண்டு சொன்னாலும் அவருடைய மனசு எங்க இருக்கு தெரியுமா? உள்ளூர் அந்த பிரம்ம தத்துவத்தில் இருக்கு. புங்கானு புங்க விஷயக்ஷண தத்பரோபி பிரம்மாவலோகன தியம் ந ஜஹாதி யோகி. எப்படி தாள லய பத்த வசங்கதாபி மௌலிஸ்த கும்ப பரிதர்சன தீர்ணடீவா. காலில் கஜ்ஜி கட்டிட்டு இருக்கா, கையில இது தாளம் போட்டு இருக்கா, டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, தலைக்கு மேல ஒரு குடத்துக்கு மேல ஒரு குடம், ஒரு குடத்துக்கு மேல கூட 7 குடம் வச்சிருக்கா, மேல ஒரு எலுச்சப்பழம் வச்சுட்டு இருக்காளாம். ஆனா என்னென்ன இங்க சங்கீதமும் வாயால பாடிட்டு இருக்கா, காலால தாளம் போட்டு இருக்கா, டான்ஸும் ஆடிட்டு இருக்கா, எல்லா விவகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்தம்மா மனசு எங்க இருக்கு தெரியுமா? அந்த 7வது பழத்துக்கு மேல இருக்கக்கூடிய எலுச்சப்பழம் விழாம இருக்கணும். அது விழுந்ததுன்னா யாரும் பைசா போட மாட்டான். நானும் ஆடுவேன் இந்த லாபா விழாம ஆடினா தானே விசேஷம். அதனால சங்கீத தாள லயவாத்திய வசங்கதாபி மௌலிஸ்த கும்ப பரிதர்சன தீர்ணடீவ அப்படின்னு வாசிஷ்டத்துல இந்த ஆச்சாரியருக்கு திருஷ்டாந்தம். அப்படிப்பட்டதான அந்த ஆச்சாரியால் இருக்கான அவள் பாதங்கள்ல நமஸ்காரம் தான் பண்ணலாம். ஹிருதயா ஸ்வோக்திபி ஷாலயந்தி. அவளுடைய வார்த்தை 2 வார்த்தை சௌக்கியமா இரு. அவனு பெரிய தர்க்கமா சொல்ல மாட்டா, சாதாரணமா தான் சொல்லுவா. ஆனா அந்த வார்த்தை நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான தோஷங்களையும் போக்கி விடுகிறது. இப்படி ஆச்சாரியால ஸ்தோத்திரம் பண்ணி இப்படி சொல்லக்கூடியதான ஆச்சாரிய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான பிரம்ம தத்துவம் எப்படி சொல்றார். ஆத்மா சித்வித் சுகானுபவ பரிமித சர்வதேகாதியந்தா சத்யேவம் மூட புத்தி பஜதி ந துஜனோ அனித்ய தேகாத்ம புத்திம் பாக்யாஸ்தி ஸ்நாயு மஜ்ஜா பலருதிரவதா ஜன்ம மேதோ யுகத் யுகாந்தர்விண்மூத்ர ஸ்லேஷ்ண பூர்வம் ஸ்வபர வபுரஹோ சம்விதித்வா விபூயஹ. அப்ப ஜனங்களே, நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க இந்த உலகத்துல? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எந்நேரமும் காலம் இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இந்த சரீரம் சௌக்கியமா இருக்கணும். இதுக்குத்தானே முக்கியம் கொடுத்துட்டு இருக்கேன். முக்கியத்துவம் சரீரம் சௌக்கியமா காலமா சோப் போட்டு தேய்க்கணும், அதுக்கப்புறம் எல்லா பூச்சி வேலையும் பண்ணணும், தலையில ஒரு நிறைச்ச முடி கூட இருக்க விடாது, அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும், நகத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். இப்படின்னு இந்த சரீரத்தை பார்த்துக்கிறீங்கள, இந்த சரீரத்துக்குள்ள உள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீரா நீர்? யார் இருந்தால் இந்த சரீரம் வேலை செய்யுமா? கண்ணு இன்னைக்கு பார்க்கணும்னா என்ன உள்ள அங்க பசியதி என சட்சி பசியதி. உங்களுக்கு கண்ணு பார்க்கணுமேனு உள்ள அந்த பரமாத்மா இருக்கணும். காது கேட்கணும்னு உள்ள அந்த பரமாத்மா கேட்க சொல்லணும் செய்யணும். கால் நடக்கணும்னா நீ சொன்ன பார்த்தா எல்லாருக்கும் நீ ப்ராப்ளம் நீ ப்ராப்ளமா. அதே போல நன்னா வளர்க்கணும்னா யார் இருக்கணும்? உள்ள அந்த பரமாத்மா இருக்கணும். அவர் இருந்தால் கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு மாறும், நாக்கு சுவைக்கும், எல்லாமும் பண்ணும். அவரை கவனிக்க மாட்டேங்கிறீங்கள? இந்த சரீரத்தை தானே பார்க்கிறேன். இந்த சரீரம் என்ன இருக்கு? ரத்தம், மாம்சம், மசா, மஜ்ஜா, அஸ்தி, ஸ்நாயு இவ்வளவுதான் இருக்கு. இந்த மேல் தோலி எடுத்து விட்டா சொல்றாரு ஆனந்தவர்தனர், இந்த தோலை எடுத்து விட்டு மேல வெளியில போனேன்னா கையில தடிக்கம் வச்சு நடக்கணும், காக்கா வந்து குத்தி விடுங்கண்ணா. நம்மளை காப்பாத்திருக்கார் பக்கம் மேல தோல் போட்டு. ஆனா அந்த தோல் வெளுப்பா இருக்குன்னு என்ன கர்வம் சர்வபத்தனுக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? உள்ளூரை இயங்க வைக்கக்கூடியதான் அந்த சக்தி பரமாத்மா இருந்தால் எல்லாமும் நடக்கிறது. அந்த பரமாத்மா உங்களை கைவிட்டாரே கிருஷ்ணார்ப்பணம். அதனால அவரை தியானம் பண்ணுங்க.
பக்கத்தில் நீங்க என்ன பண்ணணும்? ஆத்ம சிந்தனம் பண்ணணும், வேற ஒன்றும் பண்ணாதீங்க. ஆனா நீங்க என்ன பண்றது தெரியுமா? பூர்வ மீமாம்சான்னு ஒண்ணு இருக்கான், உத்தர மீமாம்சான்னு ஒண்ணு இருக்கான். இந்த பூர்வ மீமாம்சா 1000 அதிகரணங்கள், வேதத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்கள்லாம் எடுத்துட்டு அந்தந்த மந்திரமானது என்னத்தை சொல்றது என்ன பண்றது அப்படிங்கிற விசாரம் பூர்வ மீமாம்சையில. அதை வச்சுட்டு அவதும்பரோ யோகோ பவதீனா ஊர்வா அவதும்பரஹா ஊர்பசவஹா இப்படின்னு ஆரம்பிச்சு இதை அர்த்தவாதமா இல்ல இதை பலத்தை சொல்றதா இப்படின்னு விசாரம் பண்ணி அது ஏதோ தீர்மானம் பண்ணியிருக்கா. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கியத்தையும் எடுத்து அங்கங்கே சந்தேகம் வரக்கூடியதான இடங்கள்ல பிரிச்சு சொல்லக்கூடியதான சாஸ்திரத்துக்கு பூர்வ மீமாம்சா சாஸ்திரம்னு பேர். அந்த சாஸ்திரங்கள் முழுக்க வச்சுண்டு உபனிஷத் வாக்கியங்களுக்கு எப்படி அர்த்தம், உபனிஷத் வாக்கியனுடைய பரம தாத்பரியம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வந்த சாஸ்திரமானது வேதாந்த சாஸ்திரம். இது உத்தர மீமாம்சா சாஸ்திரம். அந்த மீமாம்சையினால இது கதார்த்தம் ஆகல. ஏன்னா அங்க கர்மாவை பத்தி சொல்லியிருக்கோம், இங்க கர்மாவனுடைய அவசானம். கர்மாவை பண்ணி பல பிறவிகள்ல கர்மாவை பண்ணினவன் சித்த சுத்தி அடைஞ்சு அந்த ஆச்சாரியனுடைய தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேஷ்யந்திதே ஞானம் ஞானின தத்வதர்சினஹ அப்படின்னு அந்த ஞானம் வர்றதுக்காக வந்த இடம், அதுக்கு விசாரம் பண்ணக்கூடிய இடம் இந்த வேத சாஸ்திரம், உத்தர மீமாம்சா சாஸ்திரம். பகூனாம் ஜன்மனாம் அந்த ஞானவான் மாம் பிரபத்யதே. அவ்வளவு சுலபமா கிடைக்காது. இது வரணுமே ஆனால் இந்த வேதாந்த புஸ்தகத்தை தொடரணுமே ஆனால் ஆச்சாரியருடைய பாதத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணுமே ஆனால் பல ஜன்மாக்களை நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்டதான அந்த வேதாந்த சாஸ்திரம் இருக்கே அதுக்கு உத்தர மீமாம்சான்னு பேரா. நம்ம பூர்வ மீமாம்சையும் பண்ண மாட்டேங்கிறேன், உத்தர மீமாம்சையும் பண்ண மாட்டேங்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மாம்ச மீமாம்சை பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஏன் பண்றது? விவகாரம் ஒன்னும் சொல்ல முடியலையே. தேஹஸ்திரீ புத்திர வித்தானதராய விரஷா தோஷஹேதோ மமேத்தம் சர்வேஸ்னா ஸ்வாயுர்நயந்தி பிரதிதமலமயீம் மாம்ச மீமாம்சயேஹ. ஊர்ல சொல்றவாள்ல இங்க இருக்கிற கிரந்தம் தான். பிரகரண கிரந்தத்தை படிக்கலைன்னா அவன் சர்வஜன் இல்லை. பிரகரண கிரந்தத்துல எத்தனை விஷயம் சொல்லியிருக்க. மனுஷியால என்ன பண்ணிட்டு இருக்கான்? மாம்ச மீமாம்சயேஹ. இந்த மாம்ச மீமாம்சை என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆத்துக்காரி, பையன், குழந்தை, பேரன், பொண்ணு வைத்து பேரன், பொண்ணு பையன் வயதுடைய பேர். என்ன சார் விவகாரம்? இப்படியே ஜீவனம் மட்டும் போயிட்டு இருக்கே தவிர ஆத்மாவை நினைச்சு பார்த்தேடா. யார் உங்களுக்கு அனுக்ஷணம் செயல் பண்ணிட்டு இருக்காரோ, யாரால பாக்குறீரோ, யாரால கேட்கிறாரோ, யாரால கடிக்கிறீளோ. பக்ஷ்ய போஜ்ய சோஷ்ய லேக்கிய பேய 4 இல்லாம 5 சொல்லியிருக்கார் பாபனோபனிடத்துல. ஏன் சுவாமி 4 சொன்னா போறாதுன்னு, இது வேற 5 இருக்குன்னு. இப்படி நம்ம சாப்பிட்டு இந்த சரீரத்தை மேலோ விருத்தியா உதித்த மனசா, இந்த சரீரத்தை மட்டும் விருத்தி பண்ணிட்டு இருக்கமே தவிர இதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்கே, இதை இயங்கி வைக்கக்கூடியதான தத்துவம் இருக்கே, அதை நினைச்சு பார்த்தோமா? அதை பார்த்தீரையானால் மீதியெல்லாம் உலகமெல்லாம் வேண்டான்னு ஆயிடுமாப்பா. அந்த தத்துவத்தை அறிய வேண்டாமா நீங்க? அதனால்தான் தேஹஸ்திரீ புத்திர மித்ர பரங்க புத்திர மித்ராதி சகலேஷு விகலேஷுவா அகமேவ விகல சகலோ வேதி பாக்கிய தர்மான் ஆத்மன்யத்யஸ்யதி சூத்திர பாஷ்யத்துல. ஆனா இங்க என்ன சொல்ற? தேஹஸ்திரீ புத்திர மித்ர அனுதர ஹயவிரட்டாஸ்தோஷஹேதோ மமேத்தம். பிரகரணத்தை நன்னா படிச்சு சொல்லணுமே ஆனால் சூத்திர பாஷ்யங்கள் வியாக்கியானங்களோட படிச்சிருக்கணும். அப்பதான் ரசிக்க முடியும். இதுல விவகாரத்தை அவ்வளவு அழகா சர்வே ஆயுர்நயந்தி. ஆயுசு முழுக்க இப்படியே போயிட்டு இருக்கு சுவாமி. பிரதித மலமயி மாம்சமி மாம்சயேஹா. பிரதித மலமயி. இந்த சரீரம் என்ன பண்றதுன்னு இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலத்தை தவிர ஒரு ஒண்ணு எதையும் தொட முடியாது. இந்த சரீரத்துக்குள்ள உள்ள ஜீவனம் இருந்தால் ஹயர் வாழ். அதுக்கு மேல என்ன பண்றேன்? பிரம்மஸ்ரீ வேற போடுறேன். அந்த சரீரத்தை இந்த பிராணம் கிளம்பி போன பிறகு லேட்டுன்னு போடுறான். ஐயா போட்டா போறதுன்னு 2 பிராக்கெட் வேற போடும். அதான் பாப்பா இருக்கு விவகாரம். லேட்டுன்னு போட்டு பிராக்கெட்டை போடுவாங்க. விவகாரம் முழுக்க தெரியல. அந்த அளவுக்கு இந்த உள்ள இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்துக்கு அவ்வளவு கௌரவம் இருக்கு. தெரிஞ்சுக்கூடா மனுஷியால் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இந்த சரீரத்துக்கு தான் கௌரவம் கொடுத்துட்டு இருக்கார். மாம்சமீ மாம்சயேஹ ஏதே ஜீவந்தி ஏன. யாரால் இவாள்லாம் ஜீவிச்சுட்டு இருக்காளோ, இன்னைக்கு பேசிட்டு இருக்கா, நடந்துட்டு இருக்கா, நடக்கிறான், போறான், வரான், இத்தனையும் பண்றான்னு உள்ள அந்த தத்துவம் இருக்க. ஏதே ஜீவந்தி ஏன
வியவஹிருதி பட்டவஹா. ஒவ்வொருத்தரும் நான் இதுல வசதி அதுல வசதிங்கிறா சார். நான் தார்க்கிகங்கிறேன், நான் மீமாம்சக்கிறேன். உள்ள அவர் இருந்தா தானே, உள்ள அந்த ஆத்ம தத்துவம் இருந்தா நான் அதை பேசுவேன் இது பேசுவேன் சொல்லலாம் கொண்டாடலாம். அது இல்லாத போனா என்ன லாபம்? கொஞ்சம் வியவஹிருதப்பட்டவா ஏன சௌபாகியவந்தா. என்ன சௌபாகியம்? எவ்வளவு காசு இருக்கு. ஆச்சாரியன் நடத்துற ஆஸ்தே எவ்வளவு இருக்குன்னு பணம் மேரு இருந்தாலும் என்ன லாபம் பாருங்க. எவ்வளவு இருந்தாலும் லாபம் என்னாச்சு? இது இல்லைன்னா ஆச்சாரிய சரணாதுல பக்தி இல்லாத போதால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நைவ சௌபாகியவாத தம் பிராணாதீசம் பிராணாதீசம் பிராணஸ்ய பிராணம் காலமே சொன்னார் பார்த்தா. இந்த பிராணனுக்கும் அதீசம்னா அவருக்கும் பிராணம் தான் பேரு. அதையேவ பிராணா விவகாரம் முழுக்க அவருக்கும் பிராணம் தான் பேரு. ஆனா இந்த பிராணனுக்கு அவர் தான் அதீசம். பஞ்ச பிராணங்களுக்கு பார்த்தா பிராணாபானம் யான உதான சமானம் இவைகள்ல கட்டி காக்கிறவர் அவர். அந்த பிராணாதீசம் அந்தர்கதம் அமிர்தமமும் நைவமிமாம்சயந்தி. நமக்குள்ள இருக்கக்கூடியதான அவரை நம்ம நினைக்கிற பார்க்கல பார்த்தல. அதனால்தான் சாஸ்திரத்தை சொல்றது அந்தர்முக சபாராத்யா பகிர்முக சுதுர்லபா. இல்லாத இடத்துல தேடிட்டு இருக்கிற, எங்க கிடைக்காதோ அங்க தேடி என்ன பிரயோஜனம்? உள்ளூரை தேடுங்க. அதை சொல்றதுக்காகத்தான் ஹிருதய குகையில இருக்கான்னு நேரமாக்கியார் சொன்னார். குஹா பிரவிட்டோ, அங்கேயும் இங்கேயும் போகாதீங்க. உபனிஷத்து என்ன சொல்லியிருக்கான்? முதல்ல அன்னமய கோஷம் இதுக்குள்ள இருப்ப சொல்லி, அதுக்குள்ள பிராணமய கோஷம், அதுக்குள்ள மனோமுக போனா உள்ள போறது. வெளி உலகத்துல சுத்தாத, அங்கே உனக்கு ஒன்றும் கிடைக்காது. கடபடாதி பதார்த்தங்கள் சச்சந்தர வனிதாதி போகங்கள் இவைகள்லாம் உன்னுடைய சர்வேந்திரியாணம் ஜரயந்தி தேஜா. உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிறதப்பா. நிஜமா நீங்க தெரிஞ்சுக்கணுமே. ஆனால் உள்ளூர் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா திரும்பி பாருங்க, அவரால் தான் எத்தனையும் வரும் அப்படின்னு விசேஷமா சொன்னார். இதை சொல்றதுக்கு நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? நாம் நம்மளாலேயே தயார் பண்ணிண்டதான சம்சாரத்துக்குள்ள மாட்டிண்டு கஷ்டப்பட்டு அதுவே சுகம்னு நினைச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. கச்சித் கீட்டா கதஞ்சித் பட்டுமதி அபித கண்டகா நாம் குடீரம் குர்வன்னு தேனைவ சாகம் வியவஹிருதி விதயே சேட்டதே யாவதாயு தத்வஜ்ஜீவோபி நானாச்சரித சமுதிதைஹி கர்மபி ஸ்தூலதேகம் நிர்மாய அத்ரைவ திஷ்டன் அனுதினமமுனா சாகமப்யேதி பூமௌ கஷ்டித் கீட்டா. இந்த வெத்தலை எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வெத்தலை வாங்கிட்டு அதை ஒரு பக்கெட்ல போட்டு அந்த வெத்தலை நல்லா ஒரு துணியிலால நல்லா தொடச்சு அப்புறம் தான் பின்னால சுண்ணாம்பு போட்டு அப்புறம் சாப்பிடுவேன். இந்த வெத்தலை போட்டுக்கிறதுக்குன்னு வந்ததே நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான். இங்க இருக்கிறவங்க யாரும் இல்லை. ஏன் சுவாமி அவ்வளவு தொடக்கிறார்? அந்த வெத்தலைக்கு பின்னால ஒரு பூச்சி நிறைய முட்டை இட்டு இருக்கும். அந்த முட்டை இட்டது இருக்கு பார்த்தீங்களா, அந்த முட்டையெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அந்த முட்டை என்ன ஆகுது? கொஞ்ச நாள் ஆனது பிறகு அந்த முட்டையானது பியூபா ஒரு சின்ன புழு மாதிரி ஆகும். அந்த புழு என்ன பண்றதா? அதுக்கு பயம், வண்டு வந்து கொட்டுமோன்னு. அதுக்காக வண்டை கொட்டுன்னு நினைச்சுண்டு அந்த தன்னுடைய எச்சில்னாலேயே அதை சுத்திக்கிறது. சுத்திண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சுன்னா எப்பவும் வண்டே நினைச்சுட்டு இருக்கு. வண்டு வருமா வருமா வருமான்னு. யத்பாவம் தத்பவதி யதா யதா உபாஸ்தே ததைவ பவதி அப்படின்னு அதுக்குள்ளேயே இருந்து அப்படியே போயிடுறது. அதுல அது மாதிரிதான் நம்ம பிரம்மச்சாரியா இருந்தோம். வேதாந்தத்தை வாசிக்கலாமா? இல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாசிக்கணும், பயோபிசிக்ஸ் வாசிக்கணும். என்ன இதை வாசிச்சு கடைசியில் என்னத்தை கண்டு நிறைய காசு வந்தது. நான் இல்லைன்னு சொன்னேன். காசு வந்தது, கல்யாணம் இருக்கேன், நிறைய குழந்தைகள், பேரன் பேத்தி, மாட்டு பொண்ணு மாப்பிள்ளை, அத்தனை விவகாரங்கள் வந்தாச்சு. இனிமேல ஜன்மால வேதாந்தத்துக்கு வரவிடாம பண்ணிவிட்டேன். அதானே அந்த சம்சாரத்துக்குள்ளே மாட்டின் இருக்கேன். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே. இவ்வளவு சொல்ல முடியாது எனக்கு அப்படின்னு இருக்க. தாண்ட முடியாத அளவுக்கு நீங்க மாட்டிட்டேல. எல்லாம் ஸ்வயங்கிருதாபராதம். கொஞ்சமாவது இந்த வேதாந்தத்துக்கிட்ட போக வேண்டாமா? ஆச்சாரியால் இருந்து நமஸ்காரம் பண்ணி இருக்க வேண்டாமா? ஆச்சாரியா என்ன பண்ணியிருக்காரு? எத்தனை இடத்துல மட்டத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்கிறத வந்து அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு இருக்க வேண்டாமா? சித்த சுத்தியா இருக்காதா? பண்ண மாட்டேங்கிறீங்களே. கதஞ்சித்
பட்டுமதி நான் தான் புத்திசாலின்னு நினைச்சுட்டுதான். அமித கண்டகா நாம் குடீரம் குருவன்னு தன்னுடைய வாயில வரக்கூடியதான எச்சல்னாலேயே பண்ணிண்டு சாகம் வியபரதி விஷயே சேட்டதே யாவதாயு. கடைசி வரைக்கும் அப்படிதான். மரண சந்தர்ப்பத்தில் அவர் பெட்ல படுத்துட்டு இருக்காரு சார். 10 நாளா போக மாட்டேங்கிறாள். பொண்ணை கூப்பிடுங்கோன்னு அமெரிக்கால இருக்கா. வந்து அப்பான்னா டக்குன்னு விட்டார் பிராணம். இன்னொருத்தர் பண்ணார், என்ன பண்ணினார், அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பூமி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூமியிலிருந்து கொஞ்சம் மண்ணை கொண்டு வந்து வாயில போடுன்னு போட்டா பிராணம் போயிட்டார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் எந்தெந்த அளவுக்கு அந்த லௌகிக்கமான விஷயங்கள்ல ஆசை இருக்கு பாருங்க. கொஞ்சம் தடுக்க வேண்டாமா? இந்த ஆசைகள்லாம் எவரால் நிறைவேற்றதோ அந்த பரமாத்மாவை நினைக்க வேண்டாமா நீங்க? தத்வத் ஜீவோபி, அதே போல இந்த ஜீவனும் நானா சரித சமுச்சிதைஹி கர்ம விஸ்தூல தேகம், எத்தனையோ கர்மாக்களை பண்ணினோம். இந்த கர்மா அந்த கர்மா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். சில சமயத்தில் நல்லதும் பண்றோம், சில சமயத்தில் கெட்டதும் பண்றோம். எது பண்றதுன்னு நமக்கு தெரியாம மாட்டிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கோம். கர்ம விஸ்தூல தேகம் நிர்மாயா, நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த கர்மாவினால் தான் நமக்கு இந்த சரீரம் வந்துருக்கு. யோனிமன்யே பிரபத்யந்தே சரீரத்வாய தேகினஹ ஸ்தாடுமன்யேனு சம்யந்தி யதா கர்ம யதா ஸ்ருதம். என்னென்ன கர்மா பண்ணினோமோ அந்த கர்மாவனுடைய பலமான இந்த ஸ்தூல சரீரம். ஒருத்தனுக்கு நீளமா சரீரம் வருது, அவன் என்னடா பேஸ்கெட் பால் நல்லா போடலாமேன்னு நினைச்சான். ரயில்வேல சைட் இது கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப நீளமா இருக்கே போறலையேங்கிறான். இன்னும் குட்டையா இருக்கான், அவன் பேஸ்கெட் பால் விளையாட இங்க ஆனந்தமா இருக்கான். சுவாமி எதுன்னு சொல்ல முடியாது. ஜன்மாந்தரம் நீங்க என்ன பண்ணீங்களோ அதுக்கு தகுந்தா போல, காசுக்கு தகுந்ததான பொருள், பிராரப்த கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல. நான் அப்படி பிறக்கலையே இப்படி பிறக்கலையே, பிரசிடென்ட் வீட்டுல பிறக்கலையே ஏழை வீட்டுல பிறந்தேன்னு யார் சொன்னா? நீங்க பண்ணிட்டே. அதனால அதை தெரிஞ்சுட்டு இப்பாவது நல்ல வழியில் இருங்க. இந்த ஜென்மாவிலேயாவது ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, பாஷ்யத்தை கேளுங்க. புரியலன்னு மீதியெல்லாம் புரிஞ்சுடுத்தோ, மீதி சாஸ்திரங்களும் புரிஞ்சுதானே கேட்டேன். 12 வருஷம் படித்தான். இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனான். முதல்ல கிளாஸ்ல 3 நாள் சேர்ந்தான். புரியலையா, வந்து தூக்கு போட்டுட்டான். அவன் புரியலேங்கிறான். அதே போல இங்கே புரியலன்னு ஏன் சார் கவலைப்படுறேன்? ஆனா ஒண்ணு, இது சொல்றவா எப்படின்னு உனக்கு புரியாதுன்னு சொல்றான். ஆனா கேட்கிறவாள்லாம் தலை ஆட்டிட்டு கேட்டுட்டு ஆச்சரியோ வக்தா குஜலாரு செட்டா. இது புரிகிற சப்ஜெக்ட் இல்ல, புரியாத சப்ஜெக்ட். புரியாத சப்ஜெக்ட புரியாதுன்னு புரிஞ்சுக்கணும். இது விவகாரம் என்ன? மனோவாக கம்யம், மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டது. இது இன்னொருத்தர் சொல்லி அப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை. இது எப்படி சொல்றா தெரியுமா? இது இல்லை இது இல்லைன்னு சொன்ன பிறகு தத்தை கோமேவலோ, மீது எல்லாரும் நீக்கப்பட்ட பிறகு எது மிஞ்சு நிக்கிறதோ எது எஞ்சு நிக்கிறதோ அதுதான் இந்த ஆத்மஸ்வரூபம். அந்நதேவ தத் விதிதா ததோ அவிதிதா ததி. அறியப்பட்டதான பொருள் சிலது வெளியில, அறியப்பட்டாத பொருள் சிலது வெளியில. ஆனா அறியப்பட்ட பொருளை விட அறியாத பொருளை விட வேற இருக்கிறது அறிபவன் நான். ஆகையால் அறியப்படும் பொருள் எல்லாம் வெளியில தான் இருக்கு, அறியப்படாத பொருளும் வெளியில தான் இருக்கு. ஆனா இங்க ஆத்மா எப்படின்னு இவ ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. ஆகையால் அந்நதேவ தத் விதிதா ததோ அவிதிதா ததி இது சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத்யாச்சே. இப்படின்னு எத்தனை ஜன்மாக்களாக நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா நினைக்காதீங்க எனக்கு 80 வயசாயிடுது 90 வயசாயிடுது இன்னைக்காவது ஆச்சாரியால பாடுங்க, நமஸ்காரம் பண்ணுங்க. உங்க ஆத்துல ஒவ்வொருத்தர் ஆத்துலயும் பகவத்பாதாண்டிய போட்டோ இருக்கணும், ஒவ்வொரு விவேக சூடாமணி கிரந்தமாவது இருக்கணும், தினந்தோறும் ஒரு ஸ்லோகமாவது படிக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு நீங்க வாழ்ந்தது வேஸ்ட். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுக்க வேண்டியில இருந்து என்ன எத்தனை ஜன்மாக்களாச்சு? புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருவமாகி பல்விருகமாகி இத்தனை எத்தனையா பிறந்திருக்கோம். விவகாரம் என்ன? கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் இப்படி பிறந்திருக்குமே, அந்த ஆத்ம தத்துவத்தை அறிய வேண்டாமா? அதனால்தான் சொல்றார். இதோட மட்டும் இல்ல, எத் பிரீத்யா பிரீதி பாத்திரம் தனுயுபதி தனுஜா தமுக்யம் சாஸ்மான் பிரேயான் ஆத்மா தக்ரோகாஸ்பதமிதரதத பிரேத்யயே தத்கதம் ஸ்யாத் பாஹ்யாத்யம் ஜீவிதார்த்தி விதர்ஜ பவஸ்வாத்மனः ஸ்ரேம ஸ்ரேய இச்சன் தஸ்மாத் ஆத்மானமேவ பிரியமதிகமுபாசீத வித்வான் ந ஜான்யத். நமக்கு எது பிரியம்?
வார்த்தைக்காரர்கள் வித்தா புத்திரா பிரியா அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். மனுஷியாளுக்கு ரொம்ப எது சார் பிரியம் அப்படின்னு யோஜனை பண்ணி பாருங்க. நம்ம காசு தான் பிரியம்ங்கிறோம், காசு பிரியம் இல்லை. ஏன்னா உடம்புக்கு சரியா இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார் நான் பழைக்கணுங்கிறான். இது வரைக்கும் பைசா யாருக்கும் கொடுக்கல, விவகாரங்கள் யாருக்கும் பைசாக்களை சேர்த்து வச்சிருக்கான். அப்படிப்பட்டவனும் தன் உடம்புக்கு ஏதாவது வந்துருதையானால் அவன் என்ன பண்றான், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்கிறான். இப்ப எது சார் பிரியம்? பணம் பிரியமா நீங்க பிரியமா? உங்களுக்கு நீங்க தான் பிரியம். அப்ப விவகாரம் என்னாச்சு, எல்லாத்த விட பிரியம் நான். மானபூவம் விபூயாசம் இது பிரேமாத்மனிஷதே வார்த்திகம். மானபூவம் விபூய ஒரு எறும்பு முதல் கொண்டு சொல்றதா நினைக்கிறதா, நான் இல்லாமல் போகப்படாது. ஐ கண்டினியூ டு லிவ். 99 வயசு ஜன்ம நட்சத்திரம் வருது, ஒரு மிருத்யுஞ்சய யோகம் பண்ணுங்களேங்கிற. ஐயா 99 வயசு வச்சு இன்னும் என்ன வேணும்? நான் உயிரோட மிருத்யுஞ்சய யோகம் பண்ணணும், உயிரோட இருக்கணும், ஆச்சாரியர்கிட்ட வந்து பிரசாதம் கேட்கணும், விவகாரம் உயிரோட இருக்கணும். உயிரோட இருந்திருக்கியே, சார்த்தகமா பண்ணிட்டிய, வேதாந்தம் வாசியா, உபனிஷத்து வாயிலிருந்து வந்ததா கேட்டியா? பண்ண மாட்டேங்கிறீட. விவகாரம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? யத் பிரீத்யா பிரீத்தி பாத்திரம் தானு யுவதி தனுசார்த்தம். இதெல்லாம் எதனால பிரீத்தினா, நீங்க உள்ள ஒருத்தர் இருந்தா, உள்ள நான் இருந்தால் எனக்கு எது இஷ்டமோ அது பிரியம். ஒருத்தன் ரோட்ல போயிட்டே இருந்தான், ஒரு கோல்டன் பேனா கிடைச்சது, முழுக்க அப்படியே தங்கம்னு. சாதாரண தங்கத்தை கண்டா ஸ்திரீகளுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் தான் பிரியம். அந்த கோல்டன் பேனா கிடைச்சது, பத்திரமா வச்சுருங்க. அதை எழுதினா ரொம்ப நல்லா எழுதுறத அதை பாக்கெட்ல வச்சுட்டு எல்லாருக்கும் காமிக்கிறான். வந்து என்னுடைய பேனா பாருங்க, பேனா பார்க்கத்தான் கொடுக்குறான், எழுத கொடுக்க மாட்டேங்கிறான். ரொம்ப நன்னா இருக்கு சார், பேனா நன்னா இருக்குன்னா. ஆனா என்ன ஆச்சுன்னு, ஒரு 15 நாள் 20 நாள் ஆச்சு. இவனுக்கு ரொம்ப காலம் இந்த தொட்டு தொட்டு பார்க்கறான். ஒரு 16வது நாள் ஒரு பட்சம் ஆச்சு. 16வது நாள் போலீஸ் வெளியில வந்தான். வார்த்தை வந்து தட்டினான். என்ன ஆச்சுன்னு, உங்ககிட்ட கோல்டன் பேனா இருக்காமே அப்படின்னாரு. ஆமான்னா, அது சரி ஸ்டேஷனுக்கு வாங்கோன்னா. ஏன் இந்தூர் கவர்னர் விட்டார், அதை நீங்க எடுத்துட்டு சொல்லிட்டு சொன்ன கேள்விப்பட்டோம், ஸ்டேஷனுக்கு வாங்கணும். இவன் சொன்னா, ஐயா நமஸ்காரம், இந்த பேனா வேணா எடுத்துட்டு போயிடு. நான் வரல, என்ன விட்டுருட்டான். விவகாரம் என்னாச்சு, அதுல இருக்கக்கூடியதான அபிமானம் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைச்சனே இது வரைக்கும். எப்ப இதனால எனக்கு சுகம் வரும்னு நினைச்சா, எப்ப இதனால எனக்கு துன்பம் வருதுன்னு நினைச்சனோ அப்ப அதை விட்டுறேன். விவகாரம் என்ன சார் இது? நிஜமா நீங்க அபிமானமா வச்சுட்டு இருக்க பொருள்ல இல்ல, அது உங்களுக்கு சுகம் கொடுக்கிற பரியந்தம் அதுல உங்களுக்கு சுகம். இதேதான் கதை. ஆத்தக்காரியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், பேரனா இருக்கட்டும். 22 வயசு வளர்த்தேன், ரொம்ப இஷ்டமான பையன். அவன் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்ன, அவ்வளவுதான். உன் கதை வேற, என் கதை வேற. இதான நிஜமான அபிமானம். அதுக்காக வேற என்ன பண்ணும் நான் சொல்லலைங்க, இந்த இடத்துல இருந்து சொல்ல மாட்டேன். விவகாரம் என்ன, நீங்க நிஜமா யோஜனை பண்ணி பாருங்க. நீங்க எதை நேசிக்கிறேன்? உங்களுடைய இதயத்தில் இருக்கிற அந்த ஆத்மாவை தான், உங்களைத்தான் நேசிக்கிறேன். எத் பிரீத்தியா பிரீத்தி பாத்திரம், எதனிடத்துல உங்களுக்கு நிஜமாக பிரீத்தி இருக்கோ அதெல்லாம் மற்ற பதார்த்தங்கள்லாம் இதுக்கு சௌக்கியமா இருக்கிற பரியந்தம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது இல்லைன்னா இவைகள்லாம் இருந்த பிரயோஜனம் இல்லை. அவ்வளவுதான். எத் பிரீத்தியா பிரீத்தி பாத்திரம் தானுபுவி தனுஜார்த்த முக்கியம் சதஸ்மாத் பிரேயான் ஆத்மா. ஆகையால் ஒண்ணு தெரிஞ்சுங்க, நிஜமான பிரேயான் யாரு உங்களுக்கு? உங்க ஆத்மா தான். அதனால தான் நம்ம எது நமக்கு இஷ்டம் இல்லையோ அவைகள்லாம் விட்டுட்டோம். வண்டி வேலை செய்யல, கெட்டு போயிடுது, வித்துவிட்டு புது வண்டி வாங்குறீங்களோ இல்லையோ? வீடு சின்னதா இருக்கு, ரீசார்ஜ் பண்ண வாங்கிட்டு இருக்கோ இல்லையோ? சொக்கா பழசா எடுத்து தூக்கி போட்ட ஒண்ணு வாங்கிறோம்னா, எது வரைக்கும் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறதோ அது வரைக்கும் தான் பொருளை வச்சுட்டு இருக்கேன். ஆனா எப்பொழுதும் பிறந்தண்டையில இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவர்ல இருந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிஜமாக பிரியமா இருக்கிறது அவனுடைய ஆத்மா. அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த ஆத்மாவை அறிய வேண்டாமா நீங்க? அப்படிங்கிற. அதனால அதோட மட்டுமல்ல, உபனிஷத்து என்ன பண்றதா, ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு மாதிரி சொல்ற சார். ஈஷாவாசியம் ஒரு மாதிரி சொல்றது, கட்டோபனிஷத்து என்ன சொல்ற தெரியுமா? உங்களுக்கு அழகான ஒரு தேரை கொடுத்திருக்கேன், ஆத்மா நம் ரதி நம் வித்தி. இந்த தேருக்குள்ள நீங்க தான் அதுக்கு ஓனர். இதுக்கு 5 குதிரையை கட்டின்னு இருக்கேன்.
ஒவ்வொரு குதிரையும் நன்னா இழுத்துன்னு போறது. இதுக்கு மனசுங்கிற ஒரு கடிவாளத்தை கொடுத்துருக்கேன், அதுக்கு புத்தின்னு ஒரு லேடி டிரைவரை போட்டிருக்கேன். எவ்வளவு அழகா பண்ணி கொடுக்கிறது. ஆத்மானம் ரஜினம் வித்தி சரீரம் ரதமேவது புத்திந்து சாரதிம் வித்தி மன பிரகிரகமேவச்ச. இப்படி எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேனே. ஆனா என்ன பண்ணணும், இந்த சரீரத்தை வச்சு இந்த ஜன்மாவில நீங்க பரமனை அடையணும், அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன் நான். அதை விட்டுவிட்டு நீங்க பரமாத்மாவை அடையிறத ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கல சார். ஒழுங்கா சுத்தலை என்ன நசதற்பதம் ஆப்னோதி சம்சாரம் சாதி கச்சதி. போக வேண்டியதான இடத்துக்கும் போல ஹாஸ்பிட்டல் போய் விழுந்திருக்கான். அதனால என்ன பண்ணணும், அந்த புலன்களை அடக்கி மனசை அடக்கி சரியான வழியில இருந்தலையானால் தத்விஷ்ணோ பரமம் பதம் போய் சேர வேண்டியதான இடத்துக்கு போய் சேர வேண்டும். ஆகையால் கடோபனிஷத்து இப்படி சொல்றது. முண்டகோபனிஷத்து அது வேற விதமாக சொல்றது. இந்த சரீரத்துக்கு துவாசுபர்ணா சயுஜா சகாய சமானம் விருட்சம் பரீஷஸ்வஜாதே. உங்க சரீரம்ங்கிற ஒரு மரம் இருக்கு, அதுல 2 பட்சிகள் இருக்கு. ஒரு பட்சி என்ன பண்றதா, இந்த கலையில இருந்து மேல் கிளை, மேல் கிளை இருந்து அதுக்கு மேல் கிளை, மறுபடியும் கீழே கிளை, ஒவ்வொரு கலையிலும் போய் அங்க இருக்கக்கூடியதான காயும் பிஞ்சியும் பழத்தையும் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே தச்சுட்டு இருக்கு. இன்னொரு பட்சி வெறும்னா வேடிக்கை பார்க்கறது. ஆனா இந்த பட்சி எண்ணிக்கை அந்த பட்சியை பார்க்குமோ, யதா பஸ்ய பஸ்யதே ருக்ம வர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம். இந்த ஜீவன் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு நாளைக்கு திரும்பி அந்த பரமாத்மாவை பார்க்கட்டும். யதா பஸ்ய பஸ்யதே ருக்ம வர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் நாமரூபாத் விமுக்த பராத்பரம் புருஷம் உபைதி சத்தியம். நம்ம ஜன்மால நம்ம பண்ண வேண்டியது இது அது இல்லை. உங்களை மூட்டை சுமக்கணும் அது பண்ணணும்னு நான் சொல்லல. உள்ளூர் இருக்கிற பரம்பொருளை பாருங்க. அந்த ஸ்வப்பிரகாசமாக எப்பொழுதும் ஒளித்து கொண்டிருக்காரு, அவரை பார்க்க வேண்டாமா? நீங்க பார்த்தா போறோம். இப்படி முண்டகோபனிஷத்து சொல்றது. இப்படி ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு எதுக்காக இப்படி சொல்றதுன்னு எப்படியாவது இந்த தத்துவத்தை நீங்க தெரிஞ்சுட்டாகணும். இந்த ஜன்மாவில் மானிட பிறவியா பிறந்து வேற எங்கேயோ அது இது அழியாம இந்த ஜன்மாவில் நீங்க தெரிஞ்சுட்டாகணும், முக்தி பிறக்கணும். ஆலமிதி வாகேவ விஸ்ராணனம் போரும் எனக்கூடியதானதா அந்த பரமாத்மா சொல்லட்டும்னு. ஒவ்வொரு நாளும் டிராமா கம்பெனியில சேர்ந்த ஒரு நாளைக்கு யார் வரலையோ எல்லாமும் தெரிஞ்சவர், எல்லா டயலாகும் நோட்டு பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணினார் தெரியுமா, நான் ஒரு நாளைக்கு பீமனுடைய வேஷம் போட்டுட்டார். ஏன்னா அன்னைக்கு அவன் வரல, பீம வேஷம் அன்னைக்கு நடக்குது. அடுத்த நாள் என்ன கீச்சகம் வரல, அந்த வேஷத்தை கட்டுனான். 3ஆவது நாள் திரௌபதி வேஷம் பட்டுட்டுனான். ஒவ்வொரு நாளும் அந்தந்த இப்படின்னா நான் எப்படி மானாய் பிறந்து எப்படி பிறந்து என்னென்னமா பிறந்தே, இனிமேல ஜன்மா வேண்டாம்னு சொல்லுங்கள. அலமிதிவாக விஸ்ராடனம். இந்த போர் நீ வேஷம் கட்டினது எந்த ஜன்மாவோட இது எதுவுமே வேண்டாம், எந்த பிறவியே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டாமா? அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னை எத்தனை எத்தனை ஜன்மமோ, மூடன அடியேன் அறிந்தேன் இன்னும் எத்தனை எத்தனை ஜன்மமோ, என் செய்வேன் கட்சியே கம்பநாதனே, என் செய்வேன் கட்சியே கம்பனேன்னு அவத்தான். கட்சி ஏகம்பநாதனே காஞ்சிபுரத்துல பேசின வார்த்தைய எத்தனை ஜன்மங்கள் எத்தனை வேஷங்கள் எடுத்துட்டு இருக்கோம். நிறுத்தப்படாதா? எங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒன்னும் உங்களுக்கு சிரமம் இல்லை. எல்லாத்தை விட சுலபமான சாஸ்திரம் அத்தியாத்ம சாஸ்திரம். அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா தீரோ ஹர்ஷசோகௌ ஜஹாதி. இதுல ஒன்றும் விசேஷம் இல்லை சார். இவர் சொல்றார் பாருங்க, எத்தனை மாலிக்யூல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, இத்தனை பீரியாடிக் டேபிள், ஒன்றும் கிடையாதுங்க. என்ன எல்லாத்தையும் விட்டுருங்க, சர்வமும் விட்டுட்டு அந்த பரமாத்மா தத்துவத்தை கால பிடிங்க. அந்த தத்துவத்தை இந்த ஜன்மாவில் நீங்க வாழலாம். இன்னொரு ஸ்ருதி சொல்றது, ஸ்ரேயஸ்த பிரேயஸ்த லோகே விவிதம் அபிஹிதம் காமம் அத்யந்திகம் ச காமம் துக்கைக பீஜம் க்ஷண லவ விரசம் தச்சிகீர்ஷந்தி மந்தாக. அழகான சாப்பாடு நல்லா சாப்பிடணும், சுவையான சாப்பாடு சாப்பிடணும், அழகான ஆடைகளை தரிக்கணும். அந்த காஞ்சிபுரத்தில் போய் பார்த்தேன்னா அந்த பட்டு புடவை பாருங்க, அதுலயே மூழ்கி போயிடுறாளே மனுஷன். என்ன அந்த சாப்பாடு எத்தனை, நீங்க பிறந்தண்ணில இருந்து எத்தனை இட்லி சாப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 4 லாரி இருக்குமா?
இன்னும் காலம்பரை இட்லின்னு ஓடுறானே. சட்னிங்கிறான். சட்டித்து நீயதேதி சட்னி, அது சம்ஸ்கிருத பதம். அது அதே போல மஜ்ஜிகாங்கிறான். சியாத்ரசாலஸ்து மஜ்ஜிகா, சம்ஸ்கிருத பதம். அப்படி என்ன பெருகுன்னு என்ன ஜலத்தை விட விட அது பெருகிட்டு இருக்கான், அதனால அதுக்கு பெருகுன்னு பேர். இப்படியே விவகாரங்கள் முழுக்க இந்த பஞ்சேந்திரியங்களை திருப்தி பண்றதுலயே நம்ம வாழ்நாள் முழுக்க போயிட்டு இருக்கே தவிர, இதுக்கப்புறம் ஸ்ரேயஸ்ட பிரேயஸ்ட மனுஷ்ய லோகே ரெண்டு வழி இருக்கப்பா. ஸ்ரேயோ மார்க்கம்னு ஒண்ணு, பிரேயோ மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டு மார்க்கத்துல புத்திசாலியா இருக்கிறவங்க தான் ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு போறாங்க. மற்றவர்கள்லாம் தட்சணங்கள் அப்பப்போ கொடுக்கக்கூடியதான போகங்களா இருக்கக்கூடியதான இந்த பிரேயோ மார்க்கத்திலேயே சுத்தி கொண்டிருந்து மந்தாணலவிரசம் தச்சு கேருடந்தி மந்தா, நமக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான போகங்கள் எல்லாம் ஒரு செகண்ட் தான். பால் பாயசம் ரொம்ப அழகா இருக்குன்னா இந்த நாக்குல 2.5 இன்ச்சு நாக்கு, இது உள்ள போற பரியந்தம் தான். தொண்டைக்கு கீழே போயிடுச்சுன்னா ரசம் தெரியறதா? அதுக்குள்ள எவ்வளவு சிரமப்படுற பாருங்க. பிரயோகமந்தா யோகக்ஷேமம். அதான் சொல்றார், தச்சுக்கு ரிஷந்தி மந்தாக பிரம்மைவ ஆத்யந்திகம். நிஜமான போகம் உங்க வாழ்க்கையில வரணுமையானால் பிரம்மன் தான் ஆத்யந்திகம். நிரசனாய சுகஸ்ய ஆஸ்பதம் சம்ஸ்ரயந்தே. நிஜமான சுகம் பிரம்மத்தினால்தான் கிடைக்கும். ஏன்னா அதுதான் சுகஸ்வரூபம். மற்றவைகள்லாம் சுகம் கோட்டிங் கொடுத்துருக்கு, சுகமா காணப்படுறது. நிஜமான சுகம் அந்த உள்ளூர் இருக்கக்கூடியது அந்த ஆத்மா, அந்த பிரம்மத்துல தான் வரும். ஆகையால் சுகஸ்ய ஆஸ்பதம் சம்ஸ்ரயந்தே தத்வஜானாः தச்ச காடோபனிஷத விகிதம் ஷட்விதாயம் ச வல்யாம். 6 விதமான வல்லிகள்ல அழகா இந்த கடோபனிடத்துல சொல்லியிருக்கே, அதை நீங்க அடைய வேண்டாமா? அதோட மட்டும் இல்ல, நாம ரூபாத்மகமிதமசதேவோதிதம் வாசி பூமௌ. உலகத்துல நீங்க எதை பார்த்தாலும் நாம ரூபாக்கு ஒரு பேரு, ஒரு உயிர், ஒரு உருவம் இருக்கு. இந்த பேரும் உருவமும் அஜ்ஞானத்தினால கற்பித்தது. அதுக்கு உள்ள இருக்கக்கூடியதான பொருள் நான், அது சத்தியம், ஞானம், அனந்தம். இந்த 3 தான் பிரம்மத்தினுடைய சொல்லுவோம். இந்த டேபிள் இருக்கு, இதுல இந்த பேரு உருவம் எடுத்துட்டு மீதி என்ன இருக்கு பாருங்க, மனசால் நினைச்சு பாருங்க, அதான் பிரம்மம். இந்த தூண் இருக்கு, அதுல பேரு உருவம் எடுத்துட்டு மீதி எப்படி என்ன இருக்கு பாருங்க, பிரம்மம். இதுதான் பிரகலாத சரித்திரத்துல அற்புதமா சொல்றார். அவர் சொல்றார், இரண்டிகம் எங்க இருக்கான் பெருமாள் அப்படிங்கிற. அவர் சொல்றாரு, எங்கேயும் காணப்படுறது. எனக்கு ஒருத்தருக்கு எங்கேயும் காணப்படல, இன்னொருத்தருக்கு எங்கேயும் காணப்படுறது. திருஷ்டி பேதம். அவர் எங்க இதை பார்க்கணுமோ அதை பார்க்கல, இன்னொருத்தர் எங்கும் பார்த்துட்டு இருக்காரு ஸ்வரூபத்தை. எங்கேயும் இருக்குங்கிறிய, எங்க இருக்குன்னு நீங்க எங்க சொல்லணும் பாருங்க. மகாவிஷ்ணு பார்த்தார், இவன் எங்க சொல்லுவாரோ அந்த இடத்த வந்து ஆவிர் பவிக்கணும். நான் எங்கும் இருக்கேன், இல்லாத இடம் இல்லை. இந்த தூணுல என்ன, தூணை உடைச்சுண்டு வெளியில வர. ஆகையால் சகுணஸ்வரூபம் எங்கிருந்து வரலாம். உங்களுக்கு ஆச்சாரியாட்டிய அனுகிரகம் திருவானைக்காயில வந்தாதான் இல்லை, இங்கிருந்து நீங்க நினைச்சாலே போறோம். சகரவத்பாதாண்டி கிரந்தத்தை படிச்சா போறோம், பிரகரணத்தை வாசிச்சா போறோம், உங்களுக்கு நிச்சயமா அனுகிரகம். அதனாலதான் சொல்றார், விவகாரம் முழுக்க ஏன அநேக பிரகாரே வியாவதி ஜெகத் ஏன தேன ஈஸ்வரேன. நம்ம பண்ணக்கூடியதான அநேக விதமான விவகாரங்களும் எந்த பரமேஸ்வரனால நடக்கிறதோ, ஆபீஸுக்கு போறதோ, உட்கார்றதோ, சாப்பிடுறதோ, வீட்டுல கவனிக்கிறதோ எல்லாமே அந்த பரமாத்மா தான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கார். அவரை நினைக்க வேண்டாமா? தேன தியக்தேன போஜ்யம் சுகமனதிசயம் மாகிருதோ கஸ்ய சித்தனம். தேன தியக்தேன போஜ்யம். எல்லாத்தையும் விட்டுருங்க. எப்படி சார் விடுறதுன்னா, விடக்கூடியதான மனப்பான்மை எனக்கு வரலையே. தியாகேனைக்கேன அமிர்தத்வமானதோ விடுங்கோங்கிறேன். நம்ம காலம் வாஜஸ்தமே பிரதவஸ்தமே அது வேணும் இது வேணும் தானே பகவானை பிரார்த்தனை பண்றோம். என்ன விடுன்னு விட முடியுமா சார்? நான் எனக்கு வேணுங்கிறேனே, அது வேணும் வேணும்னு சொல்லி பழகிட்டேனேனா, இதனால லாபம் இல்லைப்பா. நிஜமா எது உனக்கு வேணும்? ஆத்ம தத்துவம் உனக்கு வேணும். நிஜமானது குரு கட்டாட்சம் வேணும், பகவானுடைய அனுகிரகம் வேணும் உங்களுக்கு. ஆகியால் தேன தியக்தேன என்ன வேணும்? போஜ்யம் சுகமனதிசயம் மாகிருதஸ்ய தஸ்ய சித்தனம். யாருடைய பணத்திலையும் ஆக வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது வரட்டும், மீதியெல்லாம் பரமாத்மான்னு பாருங்க. பரமாத்மாவில் மூடி வைங்கோன்னா இந்த புஸ்தகத்தை இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டேன்னா மேலே துண்டு தான் தெரியும், உள்ள இருக்கிறது தெரியாது. அதே போல எந்த பொருளையும் நீங்க பார்க்கும் பொழுது அது ஈஷ பாவனையோட பாருங்க. எல்லாமும் பரமாத்மா எல்லாமும் பரமாத்மாங்கிற பதார்த்தத்தை ஞாபகம் வச்சுட்டேனால் அதுக்கப்புறம் மற்ற பதார்த்தங்கள்ல இருக்கிற ருச்சி தானா போயிடும்.
எல்லா பதார்த்தத்திலையும் சுகம் வருதுன்னா அதில் சக்கரை கலந்ததுனால திதிப்பா இருக்கு. அதே போல பரமாத்மா இருக்கிறதுனால தான் அந்த சுகம். கடப்படாதிகளுக்கு சுகம் எங்கிருந்து வந்தது? அது எனக்கு உபயோகப்படும். நான் யார்? பரமாத்மா. ஆகையால் நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான தத்துவம். இது ஈஷா வாஸ்யோபனிடத்துல முதல் உபதேசம். ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் யத்கிஞ்ச எதுவா இருக்கட்டும் ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஜ்ஜீதாக மாகிருதக்கஸ்ய சித்தனம். பணத்துல பணம் வேண்டியத்தான் மனுஷனுடைய வாழ்க்கையில. ஆனா பணமே வாழ்க்கை இல்லை. பணம் இருக்கணும், பணம் இல்லாம ஒண்ணும் நடக்காது. ஆனா பணமே வாழ்க்கைன்னு நினைச்சுண்டு எவ்வளவு காசு வந்தாலும் இன்னும் வரணும் இன்னும் வரணும், அது பின்னால ஓடிட்டு இருக்குமே. ஓட ஓட மகாலட்சுமி ஓடிட்டு இருக்கா. ஆனா எப்ப நீங்க ஓடுறத நிறுத்திட்டு மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுவா. உங்களுக்கு லட்சுமி அனுகிரகம் வேணும்னா என்ன வேணும்? பகவத் அனுகிரகம். மகாவிஷ்ணு விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்குவா. விஷ்ணு எங்கே இருக்காளோ அங்கேதான் மகாலட்சுமி இருப்பார். ஆகியால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிங்க. அது மகாலட்சுமி மட்டுமில்ல, உங்களுக்கு நல்ல புத்தியும் வரும். இதுதான் ஆச்சாரியாளுடைய உபதேசம். என்ன பண்ணியிருக்கார்? கேயம் கீதா நாம சகஸ் படிக்கிறோமா? புஸ்தகம் வேற ஏதோ நாவல் படிக்கிறீரே தவிர இதை படிக்கிறீரா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை நாம எந்த அளவுக்கு ஏமாத்தின்னு இருக்கோம். இது எப்ப தெரியும்? சாஸ்திரம் வாசிச்சது, சத்குருவை அடைஞ்சா தெரியும். வாழ்நாள் முழுக்க வேஸ்டா போறது. நமக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சிவநாமம், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. எத்தனை அந்த ஸ்லோகங்கள் அதுல இல்லாத வேதாந்தமே கிடையாது. ஆனா அதை நம்ம யோஜனை பண்ணணும். என்னைக்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்களா, என்னைக்கு இண்டிபெண்டா அதுல இருக்கக்கூடியதான அம்சத்தை யோஜனை பண்ண ஆரம்பிக்கிறா, இன்னைக்கு நீங்க பக்தாளா மாறிட்டேன். உங்களை பக்தாளா மாத்தி உங்களை எல்லோரும் ஆத்ம தத்துவத்துக்கு கொண்டு வரும்படி பண்றதுதான் நம்ம ஆச்சாரியாளுடைய பரம தாத்பரியம். அதனால்தான் இந்த ஏக ஸ்லோகி தச ஸ்லோகி சத ஸ்லோகி சஹசிர ஸ்லோகி சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் உபதேச சாகசி இப்படிப்பட்டதான கிரந்தங்கள் எல்லாம் அது எடுத்து சொல்ல அப்படிப்பட்டதான சொல்லக்கூடியதான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த பாக்கியத்துக்கு காரணம் ஆச்சாரியாளுடைய திருப்பிரசாத், எங்கள் ஆச்சாரியாளுடைய பரமானுகிரகம்னு சொல்லிட்டு இதோட கூடிய முட்டு எந்த தெரிஞ்சதோ இந்த 1 மணி நேரத்தில் சொன்னதான அம்சம் அது ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் சகல க்ஷேமத்தையும் அடையணும்னு பார்த்துட்டு இதோட ஹர ஹர நம பார்வதி பதயே. ராத்திரி